அல்லேலூயா. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய இந்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினதற்கு நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா கூட வீண் போகாதபடி அந்த இயேசுவுக்கு முன்பாக அவருக்கு எந்த பாகுபாடுமே கிடையாது. இந்த தேசம், இந்த இனம், இந்த மொழி அப்படிங்கிற இந்த மதம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு பாகுபாடோ வேறுபாடோ இயேசுவுக்கு கிடையாது. இயேசு இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கம், தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில சிந்தினதற்கான நோக்கம், இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் அத்தனை ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிசாசோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஆத்மா கூட பரலோக ராஜ்யத்துக்கு போக கூடாது. அப்படித்தானே? அல்லேலூயா. பிசாசு இந்த உலகத்துல கிரியை செய்வதன் நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஆத்மாவும் ஒரு ஆத்மா கூட பரலோகத்துக்கு போக கூடாது. அத்தனையும் அவன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான். அப்போ அத்தனை ஆத்மாக்களும் என் கூட நீ நரகத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கறதுதான் பிசாசோட நோக்கம். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று எண்ணி அவன் 24 மணி நேரம் கிரியை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஒரு 20 வருஷம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நோக்கி பார்ப்போமே, ஆனால் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும். நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம், காலேஜ் படிக்கிற காலத்துல எல்லாம் ஒரு 15-20 கிலோமீட்டர் போனாதான் ஒரு தியேட்டர் பார்ப்போம். அங்கதான் போய் படமே பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு எல்லா பாவங்களும் நம்ம கையிலே வந்துருச்சு. நம்ம மொபைல எடுத்தா எல்லாமே நம்ம கையில இருக்கு. அப்படித்தானே? அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் டிவி அங்க எங்க இருக்காரு, பஞ்சாயத்து டிவின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு டிவி வச்சிருப்பாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் ஒரு படம் ஓடும், வெள்ளிக்கிழமை ஒரு ஒளியும் ஓடும். அவ்வளவு மட்டும்தான் நம்ம டிவியை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு 24 மணி நேரமும் நம்ம டிவி ஓபன் பண்ணா ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே தான் இருக்கு. படம் ஓடுது, பாட்டு ஓடுது, நியூஸ் ஓடிட்டு இருக்கு. எல்லா விஷயங்களும் நமக்கு இன்னைக்கு 24 மணி நேரமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறோம் அப்படின்னா முன்னாடி எல்லாம் எப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க? நிலாவை காமிச்சு ஊட்டுவாங்க. அப்படித்தானே? நிலா வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை காமிச்சு சாப்பாட்டை ஊட்டுவாங்க. இது ஒரு ஸ்டெப் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிவியை காமிச்சு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சாங்க. டிவில ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு விட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்ச நாடகம் அதை போட்டு விட்டு டிவியை பாடிச்சு. அப்ப நம்ம இப்படி பார்த்துட்டு இருந்த முகம் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம செவத்துல இருக்கக்கூடிய டிவியை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சது. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு செல்லு, மொபைல கையில கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த டைரக்ஷன்ல பார்த்த நாம இப்ப எங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கீழே குனிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு நம்ம எதுவே சொல்லுவாங்க, செல்ல கொடுத்துட்டா அவன் ஈஸியா சாப்பிட்டுருவான் அப்படின்னு. அப்படித்தானே? அப்போ வானத்தை நோக்கி பார்த்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த நம்முடைய முகம், கண்கள், நம்முடைய கண் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பூமியை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. வானத்தில் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய நம்முடைய முகம் இன்னைக்கு தேவனை நோக்கி பார்க்க விடாமல் பிசாசானவன் அநேக காரியங்கள், குழந்தைய மட்டும் நான் சொல்லல, நாமளுமே அப்படிதான் இருக்கிறோம். ஒரு சின்ன டைம், ஒரு சின்ன கேப், நல்ல மிஷின்ல தச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட என்ன பண்ணுவோம், அந்த டைம்ல ஒரு ஷார்ட்ஸ் ஏதோ ஒரு எடுத்து டக்குன்னு எடுத்து தட்டு பாக்குறோம். சோ நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை நாம் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பிசாசானவன் அனுமதிக்கவில்லை. நாம் கிடைக்கக்கூடிய நேரத்தை அதிகமாக நம்ம எங்கதான் பாக்குறோம், நம்முடைய மொபைல்ல தான் அதிகமா நம்முடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பிசாசானவன் இன்னைக்கு கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட சூழல். அப்போ நம்ம தேவனை நோக்கி பார்க்க விடாம நம்முடைய முகம் எங்க இருக்கு? எப்போதுமே மொபைல்ல தான் வைக்கிறோம். தூங்கி எந்திரிச்சோன்னு எதைதான் கை தேடுது? மொபைல தான். எவனாவது மெசேஜ் போட்டிருக்கானா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கா, யாராவது நமக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனா கையை தூங்கி எந்திரிச்ச உடனே கை வேதத்துக்கு போறது இல்ல, மனுஷனுடைய கை எங்கதான் போகுது? மொபைல் தான் தேடுறோம். அது நம்ம எடுத்து ஏதாவது ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒருவேளை ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெபிக்கவே போறோம். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் ஆமோதிக்கிறீங்க. அப்படித்தானே? அப்படிதான் நம்ம பழகிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் எதற்குரிய அடையாளம் அப்படின்னா, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று எண்ணி மனுஷனை தேவனை நோக்கி பார்க்க விடாமல், அதாவது தேவனை நோக்கி அவன் பார்த்து அவனுடைய இருதயம் ரட்சிப்புக்கு நேராக கடந்து போகாம
இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சிந்தனைகள், பாவத்தின் அடிமைத்தனத்துல மனுஷனை மூழ்கடிக்கும்படியாக அவன் தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய இதயம் ரட்சிக்க கூடும். அதை பார்க்க விடாமல் தடுப்பதுதான் இன்னைக்கு பிசாசோட வேலை. அப்படித்தானே? இன்னைக்கு எல்லா விதமான பாவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடை அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். இப்ப வீதிக்கு வீதி இருக்கு. எங்க சர்ச்சு வீதிக்கு வீதி இருக்கோ இல்லையோ, டாஸ்மாக் கடை எல்லா இடத்துலயும் டாஸ்மாக் கடை இருக்கு. போதைப் பொருள்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்குது. ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல போய் சர்ச் பண்றாங்க, அந்த பசங்க கையில எல்லா விதமான போதைப் பொருட்களும் இருக்கு. மாத்திரை வடிவத்துல, சாக்லேட் வடிவத்துல, கேக் வடிவத்துல. சோ ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி விற்கக்கூடிய கடைகளில இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் நீங்க கிடைக்குது. அப்ப இது எல்லாமே மனுஷனை பாவத்தின் அடிமைத்தனமாக்கி அவனுக்குள்ள பாவத்தை கொண்டு இப்ப பாவம் வந்துச்சுன்னா எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ பாவத்தை அவனுக்குள்ளே திணித்து அவனை பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாமல் நரகத்துக்கு இழுக்கும்படியாக பிசாசானவன் 24 மணி நேரமும் செயல்பட்டே கொண்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர்களை எல்லாம் மீட்கணும் இல்லையா? பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்போ அவர்கள் எல்லாம் மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் இந்த உலகத்துல வந்தார். 3 வருஷம் அழகா தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சாரு. அதை முடிச்சுட்டு தன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அவர் கடந்து போயிட்டார். அப்போ இந்த உலகத்துல அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கம் முழுமையாக இந்த உலகத்துல நடந்தேறி விட்டதா? இல்ல. இன்னுமே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டாங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டதா? எல்லாரும் இயேசுவை அறிந்திருக்கிறார்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லை. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். இல்லை. அப்பதான் இயேசு அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. அப்ப தேசத்தை அழிக்காதபடிக்குன்னா எங்கெல்லாம் பாவம் பெறுகிறதோ அங்கெல்லாம் ஒரு அழிவு பெறும். அப்படித்தானே? நம்ம வேதத்துல நிறைய விஷயங்களை பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வர்றாரு, கொண்டு போய் கானான் தேசத்திலையும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் அவர்களுக்குள்ளே பாவம் பெறுகிறதோ அப்பெல்லாம் அவர்களுக்கு நேராக யாராவது ஒரு ராஜா எதிர்த்து அவர்களை அடிமைப்படுத்தி திரும்ப எகிப்து தேசத்தை கொண்டு போயிடுவான். அது நிறைய அது மாதிரி ஆதி ஆகமத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் வரை நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். எப்பெல்லாம் பாவம் பெறுகிறதோ அங்கெல்லாம் ஒரு அழிவு உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இப்ப நம்முடைய வேதத்துல கூட சொல்லுகிறது, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்பொழுது குமாரனுடைய வருகை காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நோவா காலத்துல எப்படி பாவம் பெருகி இருந்ததோ, எப்படி ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ, அதே போல இதோ இயேசுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் பாவமானது பெருகி இருக்கிறது. இந்த உலகத்துல நிறைய பாவங்கள், வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அத்தனை பாவங்களும் இன்னைக்கு பெருகி விட்டுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பாவத்துடைய நிலைமை, அதோட பெர்சன்டேஜ், அதோடைய அளவை விட இன்னைக்கு பாவமானது பெருகிருச்சு, அதிகமாகிருச்சு. அல்லேலூயா. ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடாது, ஆணும் சேரக்கூடாது, பெண்ணும் சேரக்கூடாது அப்படிங்கிறது வேதத்துடைய நீதி, தேவனுடைய கட்டளை. ஆனா இன்னைக்கு பாருங்க, அது சர்வசாதாரணமா சபையே அமெரிக்க தேசத்துல எல்லாம் அது சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஓரின சேர்க்கை, ஒரு ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சபையில என்ன பண்றாங்க, அந்த திருமணத்தை நீ அங்கீகரிக்கணும். சபையில அந்த திருமணம் பண்ணி வைக்கல அப்படின்னா அது லாவுக்கு எகென்ஸ்ட், அந்த தேசத்துடைய சட்டத்திற்கு எகென்ஸ்டான காரியம். நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஊர்வலங்கள், அப்படிப்பட்ட மாநாடுகள்லாம் நடக்குது. ஓரின சேர்க்கையெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி வீதிகளிலே அப்படிப்பட்ட பாவத்தை நிறைவேற்றக்கூடிய அநேக மாநாடுகள் நம்முடைய தேசத்தில் விட, ஏன் தமிழகத்தில் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்குமா? இல்ல. கேள்விப்பட்டிருக்குமா? இல்ல. ஆனா இப்போ அப்படிப்பட்ட பாவங்கள் பெருகிவிட்டது உலகம் முழுவதும். அப்ப அதனாலதான் அழிவும் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, அநேக பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் கடைசி காலத்திற்கான அடையாளங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி காலத்திற்கான அடையாளம். நம்முடைய மத்திய 24ஆம் அதிகாரத்துல வாட்சி பாத்தீங்கன்னா, இயேசுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்றாரு அவரு, அநேக கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். அப்போ உலகத்துல அழிவு என்பது எப்ப உண்டாகும் அப்படின்னா, எப்பெல்லாம் பாவம் பெறுகிறதோ அப்பெல்லாம் அழிவு பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஜனம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், அப்படித்தானே? மனுஷன் எல்லாருமே யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள்? தேவனால். அப்ப இந்த உலகத்தில் கூட அத்தனை மனிதர்களும் யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள்?
ஆதாம்ல இருந்து வந்ததுதானே சந்ததி. யாராவது புதுசா இருந்தா இல்ல, ஆதாம்ல இருந்து பெருகினதுதான் இன்னைக்கு அத்தனை மதங்களும், அத்தனை ஜாதிகளும், அத்தனை தேசங்களும். அப்ப எல்லாமே தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். அப்ப அத்தனை ஜனங்களும் அழிந்து போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் இப்படி அத்தனை ஜனங்களுக்கும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக இந்த உலகத்திலே அவர் அனுப்பிச்சார். அல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்கள், அவர் வேதம் சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோன். அல்லேலூயா. இது எதுனா பழைய ஏற்பாடு காலத்துல அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை கூட ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஒருத்தனை நான் பார்க்கல. ஒரு பையன் கூப்பிடுங்களேன், முத்து முத்து முத்து, அவர் போல் கால் பண்ணுங்க. சோ ஒருவரையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கேட்கிறது. அப்போ இயேசு இந்த உலகத்தை விட்டு அவர் போறார். இந்த உலகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு அவரு இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது இந்த உலகத்துக்கு இந்த ரட்சிப்பு பெருகணும், அப்படித்தானே? அவர் 3 வருஷம் தான் அந்த உலகத்துல மினிஸ்ட்ரி பண்றாரு. ஆனால் உலகம் முழுவதும் இயேசு உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவித்தாரா? இல்ல. அவர் சுவிசேஷம் அறிவித்தது அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மட்டும்தான், அது எருசலேம் அந்த ஏரியாக்குள்ள மட்டும்தான் அவருடைய சுவிசேஷம் பெருகினது. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்ப அவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறி போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு மரிக்கிறாரு, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். அதற்கப்புறம் 40 நாள் தன்னுடைய சீஷர்களுக்கு எல்லாமே அங்கங்கே என்ன பண்றாரு? காட்சி அளிக்கிறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சீஷர்களை அவர்கள் அவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஒலிவு மலை அப்படிங்கிற அந்த மலையிலிருந்து இயேசு மலை அந்த மேகத்தின் நடுவே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன அவர் கடைசி கட்டளை என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யாருக்கு சாட்சியாக? எனக்குன்னா யாரு? இயேசுவுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள் அப்படின்னு அவர் தன்னுடைய சீஷர்கள் 12 சீஷர்களை அழைத்து, அந்த 11 சீஷர்கள் இருக்காங்க அந்த இடத்துல, 11 சீஷர்களை அழைத்து அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைய வேண்டும். யாரு பலனடையணும்? இது யார்கிட்ட சொல்லிட்டு போறாருன்னா தன்னுடைய சீஷர்களுக்கு தான் சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த சீஷர்களுக்கு சொன்னப்பட்ட வார்த்தை நமக்கும் சொல்லப்பட்டதுதான். எப்படின்னு பாருங்க, மத்தேயு 28 அதிகாரம் 19. மத்தேயு 28:19. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இதுவும் பாத்தீங்கன்னா இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்திருக்கோமா? கரங்களை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. அத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. அத்தனை பேர் என்னவா மாறணுமா? சீஷர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. சீஷராகி ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்படித்தானே? அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேர் யாரு? நல்லா சொல்லுங்களேன். ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேர் யாரு? சீஷர்கள். யாருக்கு சீஷர்கள்? இயேசுடைய சீஷர்கள். இந்த சத்தியத்தை புரிஞ்சுங்க. ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேர் யாருடைய சீஷர்கள்? இயேசுடைய சீஷர்கள். அப்ப இயேசுடைய சீஷர்களுக்கு தான் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, அந்த வசனம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இயேசுடைய சீஷர்களாகிய நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல முதல் வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், அப்படித்தானே? யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கோமோ எல்லாருக்குமே என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். யாரெல்லாம் நான் அபிஷேகம் பெறலையோ அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்னா பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக இருக்கிறார். ஆமென். மீட்கப்படும் நாள்னா என்ன? இயேசுடைய 2ஆம் வருகையில எப்பொழுது சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறதோ
அப்பொழுது நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு முத்திரை, ஒரு நம்ம வீடு திறக்கணும்னா என்ன பண்ண, நமக்கு என்ன இருக்கணும், சாவி இருக்கணும் இல்லையா? அது மாதிரி நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் அபிஷேகத்தை பெறவில்லையோ அவர்கள்லாம் கண்டிப்பா அந்த அபிஷேகத்தை நாம் கேட்கணும். அவர் தாகம் உள்ள இடத்துல என்ன பண்றாரு, தண்ணீரை ஊற்றுகிறார். அப்ப யாரெல்லாம் வாஞ்சியோடு ஆவியானவரின் மேல் ஊற்றுங்க அப்படின்னு நாம வாஞ்சியோடு கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்ப நாம சீஷர்கள், பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வந்தாச்சா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப நமக்குள்ள நாம பாத்தீங்கன்னா நாம 3 நிலையில இருக்கோம். நமக்குள்ள 3, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். இது 3 சேர்ந்துதான் ஒரு மனுஷன். இப்ப பாலா அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்கு, ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, என்னுடைய சரீரம். இது 3 சேர்ந்துதான் நான் இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அவர் எனக்குள்ள என்ன பண்றாரு, அவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியான எனக்குள்ள வருகிறார். அப்ப நான் ஏற்கனவே பாலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதாவது எனக்குள்ள என்னுடைய மாம்சம் இருக்கு, என்னுடைய ஆவி இருக்கு, என்னுடைய ஆத்மாவும் இருக்கு. இதுல இன்னொருத்தர் அடிஷனலா பரிசுத்த ஆவியானவரும் எனக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவே நமக்குள்ள இருக்காரா இல்லையா? ஆரம்பத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் எங்க இருந்தாரு? இல்ல, தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துலதான் வந்தாரு. ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவன் ஆவியானவரா இறங்கி வாசம் பண்ணார். அவர்களுக்கு பேசினார், இடைப்பட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவராக மாறி நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி மனுஷனுக்கு ஒரு 3 நிலைகள் இருக்கிறதோ அதே போல தேவனுக்கு 3 நிலை இருக்கு. தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 நிலைகள்ல தான் தேவன் இருக்கிறார். அப்ப தேவனும் பரிசுத்த ஆவியானவராக மாறி நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, அப்ப நான் சொல்ல முதல்ல நானும் இதுக்குள்ளதான் இருக்கிறேன். நான் பீட்டர் பாலா, நானும் இதுக்குள்ளதான் இருக்கிறேன். ஆவியானவர் தேவன் ஆவியாக மாறி அவரும் எங்கதான் இருக்கிறாரு, அவரும் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப 2 பேரும் சேர்ந்துதான் இந்த சரீரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப இருக்கும் பொழுது இது ஆவியானவர் வந்துட்டாரு. அவர் ஆவியானவர் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவிகளிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன அடையணுமா, பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்க என்ன அடைய வேண்டும், பலன் அடைய வேண்டும். அப்ப பலன் அடையணும் அப்படின்னா அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா உணவு வேண்டும். அப்படித்தானே? ஒரு குழந்தை வளர்ச்சி அடையணும், என்ன வேணும், நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம். அந்த குழந்தைக்கு தேவையான நல்ல சத்துள்ள ஆகாரத்தை கொடுத்தாதான் அந்த குழந்தை வளரும். அப்படித்தானே? அல்லேலூயா. அதே போலதான் நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றால், நாம் அவர் மூலமாக நாம் பலனடைய வேண்டும் என்றால் அவருக்கு தேவையான உணவை நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பா கொடுக்கணும். அல்லேலூயா. அவருக்கு தேவையான அத்தனை ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம எடுக்கிறோமா அப்படிப்பட்ட ஆகாரத்தை? நம்ம டெய்லி 3 நேரம் நல்லா இட்லி, தோசை சாப்பாடு, நைட்டு டிஃபன் அப்படிதான் சாப்பிடுறோம். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனா அந்த உணவை பற்றி நான் சொல்லவில்லை. நான் ஒரு நாளைக்கு எனக்கு உரிய ஆவிக்குரிய உணவையும் நான் எடுக்கிறேன். அதே போல எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சம், எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கார் இல்லையா, மாம்சமா ஒரு மனுஷன் இருக்கான் இல்லையா, அந்த மாம்சமான மனிதனுக்குரிய ஆகாரத்தை நான் எடுத்துட்டு இருக்கேன். எப்படின்னா பாருங்க, நான் காலையில எந்திரிச்சோன்னே பிரேயர் பண்றேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன். ஓகே, அடுத்த நைட் என்ன பண்றோம், குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறோமா இல்லையா? ஜெபிக்கணும். ஜெபிக்காதவர்கள் கண்டிப்பா ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப வாரத்துல ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சபையில வார்த்தைகளை, வசனங்களை படிக்கிறோம், தியானிக்கிறோம், கேட்கிறோம். அடுத்து நல்ல அவரை தேவனை ஆராதிக்கிறோம். அடுத்து நம்ம இடைப்பட்ட நேரத்துல சம்டைம்ஸ் என்ன பண்றோம், மொபைல்ல அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம். இது எல்லாமே ஆவிக்குரிய உணவு. அல்லேலூயா. இது எதற்கு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரை பலப்படுத்தும். நீங்க இது எல்லாம் எதுக்கா, ஏன் வேதம் வாசிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், ஏன் போய் தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்துருக்கணும், இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவரை அதை பலப்படுத்தும். அல்லேலூயா. சரி, அதே நேரத்துல நான் மாம்சத்திற்கான உணவையும் நான் சாப்பிடுறேன். எப்படின்னா நான் காலையில எந்திரிச்சில இருந்து நைட் வரையும் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மொபைல்ல அநேக காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களையும் நான் பாக்குறேன். நான் டிவி பாக்குறேன், டிவில நாடகம் பாக்குறேன், சினிமா பாக்குறேன், கிரிக்கெட் பாக்குறேன், இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் வேலை ஸ்தலத்துல போறேன், பக்கத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஸ்கூல்ல படிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மற்ற உறவினர்கள் பக்கத்துல இருக்கவங்களோட என்ன பண்றேன், அனாவசியமான வார்த்தைகள் பேசுறேன், சண்டை போடுறேன், பிரச்சனைகள் நடக்குது, ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்றேன், நான் கோபப்படுறேன். புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப என்னுடைய கண்கள் தவறான விஷயத்த பாக்குது, என்னுடைய செவிகள் தவறான விஷயத்த கேக்குது,
என்னுடைய நாவு என்ன பண்ணுதுன்னா தவறான விஷயத்தை பேசுகிறது. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா என்னுடைய மாம்சத்திற்கான உணவு. என்னுடைய மாம்சம் என்ன ஆகுதுன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்துக்கு நான் உணவு போட்டுட்டே இருக்கேன். எனக்கு என்னுடைய மாம்சம் வளர்ச்சி அடையும்படியாக இது எல்லாமே ஒரு பக்கம் நான் மாம்சத்திற்குரிய உணவையும் நான் எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? எப்ப ஆவிக்குரிய உணவையும் நான் சாப்பிடுறேன், மாம்சத்திற்குரிய உணவையும் என்ன பண்றேன் நான் சாப்பிடுறேன். அல்லேலூயா. ஒரு இந்த டம்ளர் இருக்கு, டம்ளர்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு பால் ஊத்துறேன். ஃபுல்லா பால் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், திரும்ப இதுக்குள்ள தண்ணி ஊத்துறேன். ஃபுல்லா ஊத்திட்டே இருக்கேன். அந்த பால் வெளியில போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ் போகும்போது இந்த டம்ளர்ல என்ன இருக்கும், வெறும் தண்ணி தான் இருக்கும். நான் திரும்ப பால் ஊத்துறேன், ஊத்திட்டே இருக்கேன், தண்ணி வெளியில போயிட்டே இருக்கு. இப்ப பால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது உள்ள என்ன இருக்கும், பால் கம்ப்ளீட்டா இருக்கும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய உணவை நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் மேல வந்துட்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு மாம்சத்திற்குரிய உணவை நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மாம்சம் பலப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் பலப்படணும், நான் ஆவியில பலனடைய வேண்டும் அப்படின்னா நீங்க ஆவிக்குரிய உணவுகளை எடுக்கிறவர்களாகவும் மாம்சத்துக்குரிய உணவுகளை உங்களை விட்டு விலக்குகிறவர்களாக நீங்க இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாமெல்லாம் ஆவிக்குரியவர்கள், அப்படித்தானே? இப்ப ஏன் ஆவிக்குரியன்னு சொல்றோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுனால நாம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர் அப்படின்னா நாம் ஒவ்வொரு இடத்திலையும் ஆவிக்குரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். சபையில 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதிக்கும் பொழுது நம்ம ஒரு பக்கத்துல ஒரு சிஸ்டர் லேசா அப்படி கால் பண்றது, பரவாயில்ல சிஸ்டர், தேங்க், பரவாயில்ல பிரைஸ் லார்ட். இதே நம்ம ஒரு பஸ்ல போகும்போது இல்ல ஒரு வண்டி குறுக்க விடுறோம், இல்ல நம்ம வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனை வருது, இல்ல வீட்டுல போனோட கணவன் மனைவிக்கிட்டே சண்டை வருது, இல்ல பிள்ளைகள் ஒரு தப்பு பண்றாங்க, ஏதோ ஒரு சூழல் வரும்பொழுது அந்த இடத்துல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படின்னா மாம்சத்துக்குரியவர்களாக நடந்து கொள்கிறோம். அப்படித்தானே? மாம்சம் வெளிப்படுதா இல்லையா? எல்லா இடத்துலயும் நம்ம ஆவிதான் வெளிப்படுதா? வீட்டுல போய் ஒண்ணு இல்ல, ஒரு குழந்தை ஏதாவது போட்டு உடைச்சிருச்சு, உடனே என்ன பண்றோம், அந்த குழந்தை 4 அடி அடிச்சு திட்டி அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சம் தான் வெளிப்படுதே ஒழிஞ்சு நமக்குள்ள ஆவியானவர் வெளிப்படவில்லை. அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு சொல்றார், ஒரு கண்ணத்துல அறிஞ்சா, நல்லா சத்தமா சொல்லுங்களே, மறு கண்ணத்தை காமிக்கணும். அந்த மறு கண்ணத்தை காண்பிப்பதற்கு நாம் ஆவியில பலன் அடைஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், காட்ட முடியும். இல்ல அப்படின்னா நம்ம ஒண்ணு இல்ல, உங்க மனைவி ஓங்கி ஒரு அறை விட்டாங்க, உங்களால பொறுமையா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அந்த இடத்துல நான் ஆம்பளை, எப்படி நீ என்னை போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அந்த இடத்துல நம்முடைய கை உயரத்தான் செய்யும். அப்ப நான் அந்த இடத்துல என்ன இருக்கிறேன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி வெளிப்படவில்லை, எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சம் தான் வெளிப்படுது. அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, ஒரு வேலை ஸ்தலத்துல உங்க கூட வேலை செய்யறவங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றாங்க, இல்ல ஏதோ உங்களை திட்டிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது, ஒரு கோபம் வருது. அப்ப அவர்களுக்கு எதிராக நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது, என்ன எப்போதான் திட்டிட்டே இருக்கானே, அவனை பத்தி பேசுறது, நம்ம 3வது ஆள்கிட்ட போய் பேசுறது, திட்டுறது, அவங்கள குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, இல்ல ஒரு இடத்துல சண்டையே வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, நம்ம பொறுமையா இருக்க முடியல, அவனை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழல். ஒருவேளை ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கக்கூடியவர்களா கூட இருக்கலாம். மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடியவர்களை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனையோ கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய மேனேஜர்கள் தன்னுடைய கீழே வேலை செய்யறவங்கள கெட்ட வார்த்தை பேசி திட்டவங்களா இருக்காங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்கவங்க எல்லாம் பாருங்க, எவ்வளவு கேவலமா பேசணுமோ அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே திருப்பூர் பட்டணத்துல தான் வேலை செய்யறோம். நம்ம யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வேலை செய்யறவங்கள தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் பேசி திட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது இதுவும் கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அவர்களுக்குள்ளே ஆவி வெளிப்படவில்லை, அவருக்குள்ள இருக்கிற எது வெளிப்படுது, மாம்சம் வெளிப்படுது. அப்போ நாம் அந்த ஆவிக்குரிய காரியங்களை நாம செய்யாம, ஆவிக்குரிய உணவை நாம எடுக்காம, எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்திற்குரிய உணவை நான் எடுத்துக்கொள்ள என் மாம்சம் தான் பலப்படுமே ஒழிஞ்சு எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு, பலப்படவே மாட்டார். நான் ஆவிக்குரியவன்னு சும்மா பேரு சொல்லிக்கலாம், ஆவிக்குரியவன்னு சும்மா பேரு, நானும் ஆவிக்குரியவங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், வாரத்துக்கு ஒரு தடவை பைபிள் தூக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு சும்மா சர்ச்சுக்கு வேணா போகலாம். மத்த கண்களுக்கு முன்பாக ஒரு சில பேர் நம்ம நகை போடாம இருக்கிறோம், பொட்டு வைக்காம இருக்கும். இது எல்லாமே வெளிப்படையான தோற்றம், அப்படித்தானே? இது எல்லாமே வெளிப்புறமா மற்றவர்களுக்கு நான் கிறிஸ்தவன் என்பது காண்பிப்பதற்காக. அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. உண்மையாக எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வெளிப்படணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் நகையை கலட்டினால ஆவியானவர் கிடையாது, நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போறதுனால நான் ஆவிக்குரியவன் கிடையாது. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அது எப்படின்னா 24 மணி நேரம் வெளிப்படணும். சர்ச்சுக்குள்ள வெளிப்படும் ஈஸியா. இங்க இருக்கக்கூடிய 3 மணி நேரத்துல எல்லாருமே கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறோம். இங்க நீங்க யாரும் கெட்டவார்த்தை பேச மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க, எரிச்சல் ஆக மாட்டீங்க,
மற்றவர்களை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டீங்க. சோ இங்க வந்து தேவையில்லாத ஒரு தவறான விஷயத்த கேட்க மாட்டீங்க, தவறான விஷயங்களை சிந்திக்க மாட்டீங்க. ஆனா 24 மணி நேரமும் எல்லா சூழ்நிலைகளிலும், ஏன்னா பிசாசோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை ஆவிக்குரியவர்களை மாம்சத்துக்குரியவர்களாக மாற்றுவதுதான் பிசாசோட வேலை. அப்படித்தானே? அல்லேலூயா. அவனுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, ஆவிக்குரியவர்களாக இருக்கக்கூடிய நம்மை பிசாசுக்குரியவர்களாக மாற்றுவதுதான் அவருடைய நோக்கம். பிசாசுக்குரிய மாற்றம்னா என்ன? ரொம்ப 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 டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போதும். நல்லா நம்ம வசனம் படிச்சுட்டு இருப்போம், பைபிளுக்கு எடுத்து வசனம் படிச்சுட்டு இருப்போம், இல்ல யூடியூப்ல நல்ல ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருப்போம். அடுத்து ஒரு மெசேஜ் பாத்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம் உள்ள வரும். அப்ப அந்த இடத்துல நான் அதை தள்ளி விட்டுட்டு போறேனா, இல்ல அதை இடத்துல பாக்குறேனா அப்படிங்கறதா ஆவிக்குரியவனா, இல்ல நான் மாம்சத்துக்குரியனா அப்படிங்கறது வெளிப்படும். புரியுதுங்களா இல்லையா? அல்லேலூயா. எனக்கு பிசாசு விரிக்கக்கூடிய அந்த வலையை நான் தள்ளி விட்டுட்டு நான் தேவனை நோக்கி போறேனா, இல்ல அவ விரிக்கிற வலையில நான் வீழ்ச்சி அடைகிறேனா அப்படிங்கறதா ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வீழ்ச்சியா இல்ல சக்சஸா அப்படிங்கிறது. அல்லேலூயா. இது நான் சொன்னது எக்ஸாம்பிள். இது எல்லாமே இது நடக்கும். இது குடும்பத்தில் நடக்கும், சொந்தக்கார மத்தியில் நடக்கும், வேலை ஸ்தலத்தில் நடக்கும். நம்முடைய சிந்தனை, என்னுடைய கண்ணு, என்னுடைய செவி, என்னுடைய நாவு, என்னுடைய இருதயம், இதை அசூசிப்படுத்தும்படியாக, இதை பாவத்தில் விழ பண்ணுவதற்காக பிசாசு இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுறது இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆமென். புரியுதா இல்லையா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில போட்டுட்டு அவன் போயிட்டே இருப்பான். அவன் முன்னாடி உங்கள்கிட்ட பக்கத்துல கூட இருந்துட்டு உனக்குள்ள இருந்துட்டு கிரியை செய்யலாம் அவசியம் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அவன் போயிடுவான். நீங்க அதை எப்படி கடந்து போறீங்க, அதை நீங்க ஏற்றுக்கொண்டு கடந்து போறீங்களா, இதை தள்ளி விட்டு கடந்து போறீங்களா அப்படிங்கறதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளுடைய வெற்றி. அல்லேலூயா. அப்ப நாம முதல்ல சொன்னது மாதிரி, எனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் என்னை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னா, நான் ஆவிக்குரிய உணவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறவனாகவும், எனக்கு வரக்கூடிய பிசாசு விரிக்கக்கூடிய அந்த மாம்சமான உணவுகள் நிறைய கொடுத்துட்டே இருப்பான், அந்த உணவை நான் தள்ளி விட்டுட்டு அதை விட்டு நான் விலகி தேவனை நோக்கி நான் போகும்பொழுது நான் பலனடைந்தவனாக, உண்மையான ஆவிக்குரியவனாக நான் மாறுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைய வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் கண்டிப்பா பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஆவிக்குரியவர்கள் அல்ல. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற உணவுகளை, உங்க ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, தேவ பிரசன்னத்தை உணர்றது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது, இது மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருக்குமே ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் உங்களை என்ன பண்ணிட்டே இருப்பாரு? பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. ஆனா நம்மளால ஜெபிக்கிறது, நம்ம குறைஞ்சபட்சம் வச்சாலும் ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்கலாம். காலையில 1 மணி நேரம், மதியம் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆனால் மற்ற நேரத்துல என்ன பண்றது அப்படின்னா, நமக்குள்ள அந்த நாம் வேதம் வாசிச்சதையோ அல்லது நாம் படிச்ச ஒரு பாடலையோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நாள் முழுவதும் அது தன்னுடைய சிந்தனையில சிந்திச்சுட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு வசனம், ஒரு வார்த்தை, அதை என்ன பண்ணலாம், நம்முடைய சிந்தனையில நல்லா அதை தியானிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த நாள் முழுவதும் எப்பேற்பட்ட பிசாசு நம்ம வாழ்க்கையில, எப்பேற்பட்ட பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தாலும், நம்ம வீழ்த்துவதற்கான எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம முன்னாடி கொண்டு வந்தாலும், நமக்குள்ள நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையோ வசனமோ அல்லது பாடலோ நம்மை அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வீழ்ச்சி அடைய விடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமென். ஈவன் படுக்கும்போது கூட நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பாட்டை பாடிட்டு நல்ல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அதை மட்டும் கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு ஒரு 10 தடவை அந்த வசனத்தை சொல்லிட்டு படுத்துங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்ப நம்ம தூங்கினாலும் காலைல எந்திரிச்சோன்னா நமக்கு ஒரு சில கனவுகள்லாம் ஞாபகம் வருது இல்ல? ஏன் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சப்கான்சியஸ் மைண்டு, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மைண்ட்ல அது தூங்காது, அது ஓடிட்டே இருக்கும். அப்ப நாம் படிச்ச அந்த வார்த்தை, அந்த வசனம் நம்ம சிந்தனையில ஓடிட்டே இருக்கும் பொழுது அது அந்த இரவு முழுவதும் அது நம்மை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அந்த தெய்வ பிரசனத்திலே நம்ம வைத்துக் கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்ப 24 மணி நேரம் இந்த உலகத்துல பிசாசு கிரியை செய்துட்டே இருக்கான். அந்த பிசாசை ஜெயிப்பதற்கான ஜெயம் நம்ம கையில தான் இருக்கு. வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பாடல்கள், அவருடைய தேவ பிரசன்னம், இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஆவியானவரை கொண்டு நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யாருக்கு சாட்சியா இருக்கணும்? இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவரு இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த அப்போஸ்தலர் நல்லபடிகளை வாசிங்க அப்படின்னா,
1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையிலும் எருசலேம்ல, 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரையும் பாத்தீங்கன்னா பூமியுடைய கடைசி பரியந்தமும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யார் செஞ்சது? சீஷர்கள். அந்த 12 சீஷர்களை கொண்டுதான் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இது எத்தனை வருஷத்துக்கு நடந்துச்சுங்களா? கிபி 100 வருஷத்துக்குள்ள, 90 வருஷத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்க ஒரு 100 வருஷத்துக்குள்ள, ஈவன் முதல் 30 வருஷத்தை விட்டுருங்க, கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70 வருஷத்துக்குள்ள உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. ஆமென். எப்படி முடிஞ்சிச்சு? எப்படி முடிஞ்சு? வெறும் 12 பேருங்க, 12 சீஷர்களை கொண்டு இந்த உலகம் முழுவதும் அவருடைய வார்த்தை, கர்த்தர் இயேசுவை பற்றின சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது. அப்ப எப்படி முடிஞ்சது? ஏன், எப்படி அவர்கள் 12 பேர் இந்த உலகத்தை கலக்கினார்கள்? இன்னைக்கு இவ்வளவு சபைகள் இருக்கிறது, இவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு சீஷர்கள் இருக்கிறாங்க, இத்தனை போதகர்கள் இருக்காங்க, இத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களால முடியாத காரியம், அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஒரு குறைஞ்சபட்ச ஒரு 70-80 வருஷத்துக்குள்ள உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்படி அவர்கள் இந்த உலகத்தை ஜெயித்தார்கள் அப்படின்னா, இப்ப இதை பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு பாத்தீங்க அப்படின்னா எப்படி அவருடைய இயற்கை தொழில் என்ன? மீன் பிடிக்கிற தொழில். அடுத்து பாத்தீங்கன்னா இயேசுக்கு அவர் பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப இயேசு ஒரு மறுதளிக்கிறார். இயேசு மரித்ததுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய பழையபடி தன்னுடைய வலையை எடுத்துக்கிட்டு மீண்டும் எங்க போயிறாரு? கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு. அப்ப பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழிலாளி, அவருக்கு எந்த ஞானமும் கிடையாது. 2வது இயேசுவை மறுதளித்தவர். 3வது இயேசுவை விட்டு பின்மாற்றம் அடைந்தவர். அப்படிப்பட்ட பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:41. ஆமா, 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர்கள் விசுவாசித்தார்கள். அவர்களில் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. முதல்ல 3000 பேரு, அடுத்தது 5000 பேரு, அடுத்தது அதிகமாக எண்ணற்ற ஜனங்கள், எண்ணி முடியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்க சேர்க்கப்படுறாங்க? சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப எப்படி முடிந்தது? ஒரு பேதுருவை கொண்டு, அவன் முதல்ல சொன்ன மாதிரி அவன் படிப்பறிவில்லாதவன், இயேசுவை மறுதளித்தவன், பின்மாற்றம் அடைந்தவன் பேதுரு. அப்ப அவனை கொண்டு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது அப்படின்னா, அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப அவர் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ, அந்த அபிஷேகத்தை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தினார். அவர் பேசினார், எழுந்து பேசினார். அவர் பேசினாரா? யார் பேசினாரு? அவருக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியான அவருக்குள்ள இருந்து. அங்க இருக்க பரிசெயல் சபிசெயெல்லாம் பாக்குறாங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்க இருக்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பேதுருவும் யோவானும் பேசுகிற காரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த அவருக்குள்ளே வந்த பரிசுத்த ஆவியானவர். அவங்க பேசல, மாம்சமான மனுஷர்கள் பேசல, அவருக்கு பேசுனது யாரு? ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே வரும் பொழுது அவர்களுக்குள்ளிருந்து புறப்படக்கூடிய இந்த அபிஷேகம் அக்கினியானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது நோக்கம் என்ன? நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது நோக்கம், முதல்ல நான் சொன்னேன், நாம் பலனடைய வேண்டும். எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் என்னை பலப்படுத்த வேண்டும், எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியை பலப்படுத்த வேண்டும், எனக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய அந்த மனுஷனை, உள்ளார்ந்த மனுஷனை பலப்படுத்த வேண்டும். 2வது, நான் அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக. ஆமென், அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும்.
அநேக ஜனங்களுக்கு அது பயன்படணும். நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதை எனக்குள்ள மாத்திரம் வைத்துக் கொள்வதனால பிரயோஜனமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு பெரிய டிவி வாங்கிட்டீங்க, பெரிய ஒரு நான் 40 இன்ச்ல பெரிய ஒரு டிவி வாங்கிட்டீங்க, செவத்துல மாட்டியாச்சு, அதுக்கு பவரும் கொடுக்கல, அதுக்கு வந்து எந்த விதமான டிஷான் வேற எதுவுமே கொடுக்கல, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த யூஸுமே கிடையாது. அப்போ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துடைய அது முழுமை எப்ப பெறும், அது எப்ப முழுமை அடையும் அப்படின்னா அந்த அபிஷேகம் மற்றவர்களுக்கு பயன்படும் பொழுது. ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்து தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை, இந்த சமரியா இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், அறிவியுங்கள். அப்போ அந்த அதற்கு அவர் கொடுத்த முதல் அதிகாரம், முதல் பலன் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணப்பட்டது. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே கடமை, அதே கட்டளையை தான் கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. நாம் ஞானஸ்தானம் பெற்று நாம் முதல்ல நாம யாரா மாறி இருக்கோம் அப்படின்னா சீஷர்களாக மாறி இருக்க வேண்டும். அப்ப சீஷராக மாறின நான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நான், அந்த அபிஷேகத்தை நான் எனக்குள்ள மாத்திரம் வைத்திருப்பதனால பிரயோஜனம் இல்ல, எனக்குள்ள நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தி நம்முடைய சபையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்படி நாம வந்து செயல்படுவதற்கு நாம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று பவுல் சொல்றாரு. சுவிசேஷம் அறிவிக்கிறங்கிறது நம்முடைய இந்த பாஸ்டரோட கடமை இல்லைங்க, பாஸ்டர்மா இங்க இருக்கிறாங்க அவங்க ஊழியக்காரோட வேலைங்க, அப்படி இல்ல. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது யாரோட கடமை? சீஷர்களுடைய கடமை. அப்ப நாம் அத்தனை பேரும் சீஷர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. என்னால வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சும் நான் செய்யல, என்னால ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சும் அதை செய்யல அப்படின்னா பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை மாற்ற வேண்டும், அநேக ஜனங்களுக்கு அதை ரட்சிப்பாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஓகே, அப்ப நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் இல்லைன்னு என்ன பண்ண போறேன், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், மற்றவர்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க போறேன். அநேக ஜனங்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்க போறோம். அப்ப ஏன் வந்து இவ்வளவு இந்த சபைகள் உண்டாக்கப்பட்டது? இவ்வளவு பெரிய பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் நடக்குது, நிறைய அங்கங்க பாத்தீங்கன்னா மூலிரவு ஜெபம் நடக்குது. இது எல்லாம் எதற்காக அப்படின்னா ஆத்ம ரட்சிப்புக்காக. எப்ப இயேசு இந்த உலகத்துல எதுக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாதான் இன்னைக்கு சபை உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அந்த சபையுடைய நோக்கம் நம்ம நிறைவேற்றுவதற்காக நாம் கடந்து போகும் பொழுது, அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக நான் நடத்தும்படியாக நான் கடந்து போகும் பொழுது நம்ம யாரோட சண்டை போடுறோம்னா, யாரோட சண்டை போடுறோம்? பிசாசோட டைரக்டா சண்டை போடுறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஏன்னா இன்னைக்கு நடக்கூடிய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஆமென். யாரோட இல்ல? மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல. இப்ப நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்போம், யாராவது ஒருத்தன் பாத்தீங்கன்னா நமக்கு விரோதமா பேசுவான், அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, திடீர்னு நமக்கு எதிராக ஏதாவது பேசுவான், நம்ம கூட சண்டைக்கு வருவான். ஏன் அப்படின்னா அவன் மனுஷ மாம்சமா வர்றது இல்ல, அவனுக்குள்ள கிரியை செய்யக்கூடிய ஆவிதான் பிசாசு. அல்லேலூயா. நாம சந்திக்கக்கூடிய இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களும் அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை காரியங்களும், நம்ம ஒரு சில பேர் எல்லாம் சொல்றீங்க, உங்களுக்கு உங்க வீட்டுல வந்து கணவர் உங்களுக்கு எதிராக திரும்புறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் திரும்புறாங்க, சொந்தக்காரங்க எழும்புறாங்க, இதெல்லாம் யார் எப்படி எழும்புறாங்க, எப்படி நமக்கு எகென்ஸ்டா வர்றாங்க? அவங்க மனுஷனா வர்றதுல அவருக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்க ஆவியின் மூலமாக தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்போ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் கிடையாது. நமக்கு பிரச்சனை கொண்டு வரக்கூடிய மனுஷன் நமக்கு எதிரி கிடையாது, அவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்க பிசாசு தான் நமக்கு எதிரி. அவன் கொண்டு வரக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு எதிரி. அல்லேலூயா. அதை எதிர்த்து நிக்கணும். ஓகேவா? அதை வந்து மனுஷனை எதிர்த்து நிக்க கூடாது, அவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்க அந்த பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நாம பழகிக்கணும். அவன் கொண்டு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம எதிர்த்து நின்று போராடுவதற்கு நம்ம பழகிக்கணும். அதே போலதான் நம்ம ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும் பொழுது, ஒரு ஆத்மாவுக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, அந்த ஆத்மாவுக்காக நாங்க ஜெபிக்கிறீங்க, அந்த ஆத்மாவை சபைக்கு கொண்டு வரணும்னு நீங்க வந்து பிரயாசப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் கண்டிப்பா வரும். அவங்களுக்குள்ள கூட ஒரு அவங்க சரி ஓகே நான் சர்ச்சுக்கு வரேன்னு கூட சொல்லுவாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்றா கூட உங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் வரும், அவர்களுக்கு எதிராக கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் கண்டிப்பா வரும். அல்லேலூயா. அப்ப யாரு கொண்டு வருவா? பிசாசு. கண்டிப்பா வந்து அவனுடைய நோக்கம் என்ன? அந்த ஆத்மாவை
கண்டிப்பா உங்களிடத்துல விடக்கூடாது. எப்படியாவது இந்த ஆத்மா எங்க கொண்டு போயிடணும்? நரகத்துக்கு கொண்டு போகணும். அப்ப நீங்க அந்த ஆத்மாவை அவனிடத்துல நீங்க அவன் கையில இருந்து நீங்க பிடிங்கிட்டு வர்றீங்க. அவன் ஆல்ரெடி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு அடிமைத்தனத்துல இருப்பாங்க. விக்கிரங்களுடைய அடிமைத்தனத்துல, பாவத்தின் அடிமைத்தனத்துல, பிசாசுடைய அடிமைத்தனத்துல, செய்வனை கட்டுகளுடைய அடிமைத்தனத்துல, நோயுடைய அடிமைத்தனத்துல, இது எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஜெபம் பண்ணி அவர்களை விடுதலையாக்கி இது எப்படியாவது இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு அந்த ஆத்மாவை நம்ம கொண்டு வரோம். அப்போ எப்படி தாவீது தன்னுடைய ஆடுகளை சிங்கத்தின் வாய்க்கும் கரடுடைய வாய்க்கும் தப்புவித்தானோ, சும்மா ஓடி வந்த சிங்கத்திட்ட இருந்து காப்பாத்தல, பிடிச்சிருச்சு. வந்த ஆடு என்ன பண்ணுச்சு? சிங்கம் பிடிச்சிருச்சு. அவன் வாயிலிருந்து, அந்த சிங்கத்துடைய வாயிலிருந்து அந்த ஆட்டை தப்பி வைக்கிறான். அல்லேலூயா. அதே போலதான் நாம் யாருடைய அடிமைத்தனம்? பிசாசுடைய அடிமைத்தனம், அவனுடைய ஆளுகையின் கீழே, அவருடைய அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவனே நம்ம என்ன பண்றோம்? அவன் ஆளுகையின் கீழே நம்மளை அந்த ஆத்மாவை விடுதலையாக்கி நம்ம பல்லவ ராஜ்யத்துக்கு என்று நம்ம கொண்டு வர்றோம். ஆமென். அப்படி கொண்டுட்டு வரும்போது நமக்கென்று எதிராக எழும்பக்கூடிய யுத்தம் கண்டிப்பாக வரும். ஆமென். அப்ப அந்த யுத்தத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாக ஜெயம் பெறக்கூடிய பலனையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நான் பாத்தீங்க அப்படின்னா காளியை வணங்கிட்டு இருந்தேன். காளியை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தேன். என்னை ரட்சிப்புக்கு நேராக நடத்தினவர்கள் எனக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. 2020 பாத்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. அப்ப எனக்கு எதிராக மந்திரம் பண்ணவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க. அந்த மந்திரவாதிகளுக்கு தெரிஞ்சது, யாரோ ஒருத்தவங்க தடுக்கிறாங்க, இவனை அடிமைப்படுத்த விடாம யாரோ ஒருத்தவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது, அப்ப என்னை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தினவங்களுடைய அவங்க ஜெபிக்கிறனால நடத்தினாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா யாரோ ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்ப கண்டுபிடிச்சு அந்த யாரு எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களோ, எனக்காக ஜெபம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிராக மந்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப மந்திரம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்குள்ள நிறைய பலவீனங்கள் வந்தது. ஏன்னா யோபு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவருக்கு அநேக சோதனைகளை கர்த்தரே அனுமதித்தார். அல்லேலூயா. அப்போ அதே போல அவர்களுக்கும் அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தனைகள், அவர்கள் அனுப்பிச்ச அந்த மந்திரவாதத்தினால எத்தனையோ போராட்டம் உடைய வாழ்க்கையில வந்தது. ஆனா அந்த 2020 பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைம்ல நாங்க எங்கேயுமே சபையில போய் ஜெபிக்க முடியல. ஆனா நாங்களே உட்கார்ந்து அவங்க குடும்பம் நானும் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய எல்லா விதமான அப்படிப்பட்ட மாந்திரிக செய்வனை கட்டுகள் எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து அந்த ஆத்மாவை கர்த்தர் விடுதலை செய்தார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் என்ன பட்டதுன்னா தேவன் கேட்டார். அப்ப எங்களுக்கு விரோதமாய் அப்ப என்ன ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தக்கூடிய என்னை ஆத்மாவை அவர்கள் மீட்கும்படியாக என்னை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும் பொழுது இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரனை கொண்டு சேர்க்கிற வரையும், ஏன்னா ஒரு பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு மனுஷனை ஒரு ஊழியக்காரனை கொண்டாந்து நிறுத்துறங்கிறது அதை விட பெரிய போராட்டம். அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் எனக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பட்ட பாடுகளை நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. அது சொல்றபடி நம்பக்கூடிய காரியங்களா கூட இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாடுகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில சந்திச்சாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த சந்திக்கும் பொழுது அப்ப யார் திடப்படுத்துறாருன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? திடப்படுத்திட்டே இருக்கிறாரு, பலப்படுத்திட்டே இருக்கிறாரு. அப்ப இந்த போராட்டத்திலிருந்து எவ்வளவுதான், ஏன்னா பிசாசு நமக்கு எதிராக எவ்வளவு போராட்டத்தை கொண்டு வந்தாலும் அத்தனை போராட்டத்தை விட்டு என்னையும் அவங்க விடுவிக்கிறாங்க, அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் என்ன பண்றாங்க? ரட்சித்துக் கொள்றார்கள். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள நாம் ஒரு ஆத்மாவுக்காக நாம் பாரம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட போராட்டம் கண்டிப்பா வரும், பிரச்சனைகள் வரும். அதை கண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பயந்து பின்னோக்கி போயிடக்கூடாது. ஐயோ அவனத்தை அப்படியே நடாத்துல விட்டு, ஒருவேளை என்னை அவங்க பிரச்சனையை பார்த்து என்னை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நான் திரும்ப எங்க போயிருப்பேன்னா பழையபடி எங்க ஊருக்கே போயிருப்பேன். ஏன்னா லாக்டவுன் டைம்ல நான் ஊருக்கே போகல, நான் திருப்பூர்ல தான் தங்கியிருக்கேன் 3 மாசமும். என்னை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க நிறைய காரியங்கள் பண்ணாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜெபம், அவருடைய முழங்கால் யுத்தம் என்னை அங்க போக விடாம என்னை தடுத்து திரும்ப இங்கே என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு எனக்கு விரோதமாய் அவங்களுக்கு விரோதமா போராடின எல்லா காரியங்களையும் முறியடிச்சிச்சு. அல்லேலூயா. அப்ப நாம் அந்த சூழ்நிலையில அப்போ ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும் பொழுது அந்த ஆத்மா கடைசி வரை எங்க வரணும்? பரலோகராஜ்யம் போற வரையும் அந்த ஆத்மாவுக்கு நம்ம உத்தரவாதியாக இருக்கிறோம். ஆமென். அப்ப இடையில வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பாதியிலே அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? விட்டுட்டு நம்ம பின்னோக்கி போயிடக்கூடாது. நம்முடைய சுயநலமாக அந்த ஆத்மாவை அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நாம அவங்களை விட்டு விலகி போயிடக்கூடாது. நம்ம கடைசி வரையும் அதற்காக முழங்கால நின்று ஜெபிக்கிறவர்களாக யுத்தம் பண்ணுகிறவர்களாக நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது நான் பலனடைகிறேன். அந்த பலனை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆத்துமாக்களை நான் என்ன பண்றேன்னா ரட்சிப்புக்கு நேராக நான் வழி நடத்துகிறேன். அல்லேலூயா.
அப்போ கடைசியா என்ன சொல்லுது வேதம்? பரிசுத்தாவின் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்த எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யாருக்கு சாட்சி? இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம அநேக சாட்சிகள் நம்ம சபையில சொல்றோம், அப்படித்தானே? நிறைய சாட்சிகளை சொல்றோம். அப்ப அந்த சாட்சி எல்லாம் யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், பரிசுத்தாவியனுடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள அநேக அதிகாரங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவிய நமக்குள்ள வந்த உடனே நாம் பலனடைகிறோம். பலனடைந்தது மாத்திரமல்ல, நமக்குள்ள அநேக அபிஷேகங்களையும் நமக்குள்ள அநேக வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். தரலையா? வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். மார்க் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக மாறுகிறார்களோ, நாம் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது, நாம் பலனடைந்த உடனே நமக்குள்ளே ஒரு வல்லமை கொடுக்கப்படுகிறது, ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் செயல்படக்கூடிய ஒரு மனுஷன், நான் முதல்ல சொன்ன, ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வைக்கிறது. ஒரு பிசாசினால ஒருத்தன் அடிமைப்பட்டிருக்கான் அப்படின்னா, அவன் ஒண்ணு விக்கிரகத்துக்கு அடிமைத்தனமா இருப்பான், அப்படி இல்லைன்னா அவனுக்குள்ள ஏதாவது பிசாசோட அடிமைத்தனத்துல இருப்பான், இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது நோய் இருக்கும், இல்லைன்னா மாந்திரிக செய்வனை கட்டுகளால கட்டப்பட்டிருப்பாங்க. இதுல ஏதேனும் ஒரு காரியத்துலதான் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை விடுவிப்பதற்கான அதிகாரம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவர்களா நடக்கக்கூடிய அடையாளம். அப்ப எனக்கு அப்படிப்பட்ட அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் என்ன பண்ணணும்? முதல்ல நம்பணும், விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எனக்குள்ள முதல்ல விசுவாசம் வரணும். ஒரு பேய் பிடிச்சவனை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? போய் கையை வச்சு ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்கணும்னா முதல்ல எனக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஒரு பிசாசு பிடிச்சவனை பார்த்து பலரி ஓடக்கூடாது. ஏன்னா நமக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசை துரத்துவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நோய் தீராத வியாதியில படுக்க இருக்கிற மேல நம்ம கை வச்சு ஜெபிக்கணும். அப்போ ஒரு வியாதி போகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள, விசுவாசம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு செய்வனை கட்டோடு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பார்த்து அவங்களுக்காக பாரம் எடுத்து அவங்க மேல கை வச்சு ஜெபிச்சு அவருடைய கட்டை உடைப்பதற்கு முதல்ல அவங்களுக்குள்ள என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் எப்போ வரும்னா, ஆவியானவர் நமக்குள்ளே நம்ம ஆவிக்குரிய விஷயங்களை மாத்திரம் செய்து நாம் ஆவியில பலனடையும் பொழுது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவாசம் நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப நமக்கு அத்தனை அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அடிமைத்தனத்தில், அதாவது பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ரட்சித்து நம்ம சபையிலே சேர்ப்பதற்கு முதல்ல அவனை விடுதலையாக்கணும். இயேசு இந்த உலகத்துல இயேசுவை பற்றி சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்கிறது. இயேசு இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். என்ன செய்கிறவர்? நல்லா சத்தமா சொல்லுங்களேன். அநேக நன்மைகளை செஞ்சாரு. அவர் போன இடத்துல எல்லாம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமா பின்னாடியே வந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவர் போன இடத்துல எல்லாம் அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. வியாதிஸ்தரை குணமாக்குறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு, குஷ்ணரோகியை சுகமாக்குறாரு, கண்ணு தெரியாதவனு கண்ணு தெரியுது, காது கேட்காதவனு காது கேட்குது, வாய் பேசுறான். அல்லேலூயா. அப்ப இயேசு எங்கெல்லாம் போறாரோ அத்தனை இடங்களிலும் அநேக அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்குது. அவர் செஞ்ச அற்புதங்களை எழுத போனா அந்த உலகமே பார்த்தாரு. அவ்வளவு பெரிய புத்தகம் வேணுமா? நம்ம பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அல்லேலூயா. அவர் அத்தனை அற்புதங்களை இந்த உலகத்துல அவர் செஞ்சிருக்கிறார். அப்போ அவர் செஞ்ச அற்புதத்தின் நிமித்தம் முதல்ல அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறாங்க. வேதம் சொல்லுகிறது, விடுதலையாக்கப்பட்டவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தாங்களாம். ஆமென். எல்லாரும் பின்தொடர்ந்து வரலாம். ஆனா ஒரு சில ஜனங்கள் அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு, எத்தனை பேர் விடுதலை பெற்றுக்கொண்டு சபை விட்டு போறவங்களா இருக்காங்க? ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க, ஜெபிப்போம், நல்லா பாரம் எடுத்து ஜெபிப்போம், குழந்தை பாக்கியம் வந்தோம்னா அதுக்கப்புறம் சபைக்கு வரமாட்டாங்க. ஒரு சில பேர் வேலை இல்லைன்னு வருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவோம், வேலை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் சபை, அது அவர்கள் நமக்கு தேவையில்லை. ஆனால் அநேக ஜனங்கள், இப்ப நானும் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு விடுதலைக்காக தான் போனேன் சபைக்கு. அப்போ எனக்கு விடுதலை ஆக்கணும்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேத வாக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சேன், ரட்சிக்கப்பட்டேன். தொடர்ந்து தேவனோடு நான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றுக்கொண்டேன்.
இது எப்படி வந்தது அப்படின்னா அது தேவனால மட்டும்தான் முடியும். ஏதோ ஒரு தேவனுடைய திட்டத்தின் நிமித்தம் தான் தொடர்ந்து நம்ம என்ன பண்றாரு, சபையிலே நம்மளை நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. போனவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அவர்கள் மீது தேவ திட்டம் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அப்போ யார் மேல தேவன் திட்டம் இருக்கோ கண்டிப்பா அவர்களை கர்த்தரே இந்த சபையிலே நிலைநிறுத்துவார். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் எங்க சேர்த்தாராம், சபையில சேர்த்தா. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களை ஜனங்களை சபையில கர்த்தரே சேர்க்கிறார். அப்போ எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும், என்னுடைய வேலை அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் அடிமைத்தனத்தில், பிசாசின் அடிமைத்தனம், நான் சொன்ன மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க போய் பெரிய பணக்காரன்ட்ட போய் இயேசு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டான். நல்ல பண வசதி படைச்சவங்க, நல்ல சுகபோகமா வாழ்றவங்க, அவங்கள்ட்ட போய் இயேசு சொல்லுங்க, கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப இயேசு யாருக்கு தேவை அப்படின்னா, கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு இயேசு தேவை. யாரு இயேசு யாரை போய் தேடி வந்தாரு? வேதம் சொல்லுகிறது என்ன? வேதம் சொல்லுகிறது, நான் யாரை தேடி வந்தார்? நீதிமானை அல்ல பாவிகளை தேடி வந்தேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பாவிகளை பார்த்தாம நம்ம தள்ளிதான் போறோம், அப்படித்தானே? யாராவது ரொம்ப பாவத்துல குடிப்பழக்கத்துல அடிமைத்தனத்துல போய் பார்த்தோம்னா நம்ம ஜெபிக்கன்னு தோணும் இல்ல. நம்ம சுவிசேஷம் யாருக்கு சொல்லுவோம்? நம்ம சுற்றி இருக்க நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்லுவான். அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இயேசு தேவை. பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இயேசு தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை சுற்றி அநேகர்கள் அப்படி இருக்கிறாங்க, கஷ்டத்துல, மனவேதனையில, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல. பேசி பாருங்களேன், பேசுங்க, அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம போனோமா, வேலை செஞ்சோமா, வந்தோமான்னு இருக்க கூடாது. ஒருத்தர் பாக்குறோமா, நல்லா விசாரிக்கணும், எப்படி இருக்கிறீங்க, குடும்பம் எப்படி இருக்கு, ஃபேமிலி, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம நான் கம்பெனிக்கு போறேன், ஒரு கம்பெனிக்கு போறோம், ஒரு யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட்டுல ஆர்டர் பாக்குறக்கா ஃபாலோ பண்ண போறோம். அப்ப இதுங்கள்ட்ட பேசுவோம். அப்ப என்ன உங்களுக்கு எப்படி இருக்கீங்க பேசும்போது கொஞ்ச நாள் பேசிட்டு உடனே சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாள் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நம்ம சொல்ல ஆரம்பிப்பாங்க. என் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம்? ஜெபிக்கலாம் வாங்க, ஜெபிச்சு அவங்கள வாங்க சர்ச்சுக்கு வாங்க, கூட்டிட்டு போ, அவங்கள உங்களுடைய கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க நான் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவோம். இல்லைன்னா அவங்க வீட்டுல போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அப்போ அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் ஜெபித்து மாறும் பொழுது கண்டிப்பா அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக மாறுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டவர்களை தான் நீங்க தேடணும். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறங்கிறது எல்லாருக்கும் நீங்க சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாருக்கு இயேசு தேவை அப்படின்னா, அந்த உலகத்துல பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இயேசு தேவை. ஆமென். அப்படிப்பட்டவர்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. ஆனா நம்ம கண்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கண்களுக்கு என்ன தெரியும்னா, நம்ம பார்க்கிற வேலை மட்டும் தான் தெரியும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களோடு சேர்ந்து நல்லா பேசுவோம், அரட்டை அடிப்போம், தேவையில்லாத விஷயங்களா நம்ம உட்கார்ந்து பேசுவோம், அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கும். ஆனால் மற்ற ஜனங்களுடைய, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வேதனை என்ன, பிரச்சனை என்ன, அவன் வாழ்க்கையில எதனால கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ண, அதை கவனிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை ரட்சித்து சபையில கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, நான் வேலைக்கு போறது என்னுடைய குடும்பத்துக்காக. ஆனா கர்த்தர் உங்களை வேலைக்கு அனுப்புறது அதுக்காக இல்ல. அந்த இடத்துல ஒரு ஆத்மா, அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு உங்களை பயன்படுத்தும்படியாக. ஆமென். எத்தனை பேர் நம்ம மீட் பண்றோம், சபை, நம்ம கம்பெனி போனா சும்மாலாம் இருக்க மாட்டோம். அங்க போய் அவங்களோட பேசும் பொழுது கண்டிப்பா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனை சொல்லுவாங்க. அது மூலியமாக அவர்களுக்கு அந்த ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் என்ன பண்றோம்னா நம்ம சபைக்கு கூட்டிட்டு போறோம். அல்லேலூயா. சோ அந்த பலன் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டத்தை நீக்குவதற்கும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்குரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு நீங்கள் சாட்சியாக மாறணும் அப்படின்னா, எது சாட்சி, எது சாட்சி, எது சாட்சி? நீங்க எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துறீங்க? நீங்க எத்தனை பேரை பிரேயர் பண்ணி அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்குள்ளே இயேசுவை அவர்களுக்கு அறிவித்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அப்ப நான் முதல்ல கேட்டேன், யாருக்கு சாட்சியா நம்ம இருக்கணும்? இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். இயேசுவுக்கு சாட்சி அப்படின்னா, இயேசு நான் எப்படி இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டே நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய பாவத்தை அவர் நீக்கி இருக்கிறார், என்னுடைய சாபத்தை நீக்கி இருக்கிறார், என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார், என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நான் பெற்றுக்கொண்ட இயேசுவை இந்த உலகத்தில் கூட ஒரு மனுஷனுக்கு நான் சொல்லி அவனும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்படுறான் இல்லையா, அதுதான் உண்மையான சாட்சி. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சாட்சி சொல்றாங்க பாருங்களேன், அந்த இடத்துல அதுதான் உண்மையான சாட்சி. அப்ப அந்த இடத்துல ஒரு விடுதலை நடக்கும். அவர்கள் ஒரு நீங்க கற்றில இருந்து ஒரு விடுதலை செய்வீங்க, நீங்க கை வச்சு ஜெபிக்கும் பொழுது அவனுடைய நோய் சுகமாகும் இல்லையா, அதுதான் மெய்யான சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்க சபையில எழும்பணும். அப்படிப்பட்ட சாட்சிகள் ஒருத்தர் சொல்லணும், நான் இன்னைக்கு போய் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணேன், கை வச்சு ஜெபம் பண்ணேன், அவங்களுடைய வியாதி குணமாச்சுன்னு சொல்லணும். பொறுப்பா இது என்ன பெரிய சாட்சி, நான் ஒருத்தர் ஜெபம் பண்ணேன், அவர்களுக்குள்ள இருந்த பிசாசை நான் துரத்தினேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த சாட்சி சொல்லணும், இல்ல நான் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணேன், மாதிரி ஒரு செத்து போயிட்டாரு, அவர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணேன், அவர் எழுந்து நடந்தார் அப்படிங்கிற ஒரு சாட்சி எழும்பணும். அல்லேலூயா. சோ நாம் அத்தனை பேரும் சீஷர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நார்மல் மனுஷனாக அல்லது ஒரு விசுவாசியாக நாம் இங்க உட்கார்ல, அத்தனை பேரும் சீஷர்களாக மாற்றப்பட்டுதான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர்கள் எப்படி அவர்கள் பயன்பட்டார்களோ, அப்ப அப்போஸ்தலர்கள் கொண்டு இந்த உலகம் முழுவதும் எப்படி இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்களோ, அதே போல நாமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை ரட்சித்து சபையில சேர்ப்பதற்காக, சீஷத்துவ அனுபவத்தோடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை ரட்சிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.